நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பேர்கள்லாம் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது வித்தியாசமா பேசணுங்கிறக்காக கிறுக்குத்தனமா பேர் வைக்கிறாங்க. பார்த்த உடனே ஒரு இரிட்டேஷன் தான் வருது. ஓகே, இரிட்டேட் ஆகுதே. ஆமா, நம்ம தான் பெரிய நம்ம அப்படிங்கிற மாதிரி உள்ள அபிப்பிராயத்தை இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. நம்ம தான் பெரியவங்க உங்களுக்கு நினப்பு இருக்கனால அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஆமாம் சார், இந்த பேருங்களை கேட்டாவே புதுசாக அந்த ஊருக்கு திருவிழாக்கு எதனா வராங்கன்னா கூட இன்னும் இந்த ஊரோட அந்த பேர்லேயே அந்த ஊரை பற்றி ஒரு கருத்து கணிப்பு எடுத்துடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒன்று பார்க்குறப்போ என்னடா ஒரு இமேஜ் பேரே வந்து இமேஜே நல்லா இல்லை, அப்போ இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனுக்கு நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரைட். வேற பேர்களை கேட்டால் என்ன எரிச்சல் வருகிறது? அதாவது மற்ற மனிதர்களுடைய எண்ணம் செயல் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாராவது சிரிச்சா கூட பரவாயில்ல, என்னோட எக்ஸ்போஷர் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய ஒரு மட்டத்தனமான ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. எதை பற்றியுமே கவலைப்படாம என்ன முன்னிலைப்படுத்துறதுக்கு சிரிச்சா கூட பரவாயில்ல நான் அந்த பேரை வைக்கிறேன்னு வச்சிருக்காங்க. வேற சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி இருக்கு. சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், அவமானப்பட்டோர் சங்கம், அவமானப்படுத்துவோர் சங்கம். அவமானப்பட்டோர் தொடர்புக்கு ஒரு நம்பரு, அவமானப்படுத்த வேண்டும் என்பவர் தொடர்புக்கு கீழே ஒரு நம்பர். இது என்ன இந்த சொசைட்டியில் வல்காரிட்டி தூண்டி விடுறாங்க. அவமானப்படுத்தணும் ஒருத்தனை அப்படின்னா இவங்ககிட்ட நம்பர் கொடுத்தா போதும், இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட அவன் நம்பரை கொடுத்துட்டோன்னா வாழ்க்கையில் அவன் ஃபோன் யூஸ் பண்ணுன்ற எண்ணமே வராது. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. நான் இது என்னங்க இப்படி இருக்கா இல்லை சும்மா இது என்ன கலாய்க்கிறதுக்கா இருக்கா அப்படின்னு. ஏன்னா விழுப்புரம் பக்கம் எனக்கு நேட்டிவ் அங்கே அடிக்கடி போவேன். அப்போ தான் இருக்கா இல்லைடா வாடா உண்மையாகவே இருக்குப்பா, உனக்கு எவனா அங்கே சென்னையில் ஆவாதம் தான் இவங்ககிட்ட நம்பரை கொடுத்துட்டு போ, அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே உன் கால் வந்து மன்னிப்பு கேட்பான், இல்லை 10 பேரை கூப்பிட்டு உன்கிட்ட சண்டைக்கு வருவான். உன்னோட பெரிய ஆளாக இருந்தால் உன்கிட்ட சண்டைக்கு வருவான், கொஞ்சம் பாவப்பட்ட பிள்ளையாக இருந்தால் உன்னை கண்டுக்கவே மாட்டான், உன் காலில் வந்து விழுந்துவான். அப்படியெல்லாம் ஒரு குரூப் இருக்குது. இது மற்றவங்கள என்ன சொல்கிறது, இதுக்குன்னே அலையிற ஒரு குரூப். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி குரூப்பாக தான் இருக்கும் இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா வருது. மற்றபடி இது ஒன்றும் பெரிய ஆம்பிஷன் உள்ள குரூப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பப்ளிக் இருக்குன்னா பப்ளிக் அகேன்ஸ்டாக எதுக்கு எடுத்தாலும் அகேன்ஸ்டாக இருக்கணும். திருவிழாவா அமைதியாக நடத்தணும் நாங்கள் ஒரு குரூப், அகேன்ஸ்டாக நடத்தணும் இவங்க ஒரு குரூப். திருவிழான்னா சண்டை இல்லாமல் போனால் திருவிழாவே கிடையாது. இவனுக்கு கான்செப்டே என்னென்ன இவங்க கான்செப்ட்லாம் திருவிழான்னா சண்டை நடக்கணும், சண்டைனா தான் திருவிழா. திருவிழானா சாமி கொண்டு வந்து ஊர்வலம் சுற்றி 10 பேர் சாமி கும்பிட்டா பாம்பேலேருந்து தான் வந்திருப்பான், ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருப்பான், சொந்த ஊர் சாமி கும்பிட்ற குலதெய்வம் கோயிலை கும்பிட்றதுக்கு. இவள் 10 பேர் சேர்ந்துட்டு ஒன்றா சேர்ந்துட்டு இவள் தண்ணியை போட்டு இவன் பல்ற ரகலில் சாமி யாரும் பார்க்க முடியாது, இவன் ஆடுற சாமி தான் நம்ம பார்க்கணும். இந்த இப்போ சொன்ன அந்த பேரில் நாங்கள் தான் சொல்லி அடிப்போம். இதெல்லாம் ஒரு ஊரில் பார்த்தேன், கேட்டால் உதைப்பேன். கேட்டால் உதைப்பேன் சங்கம் பேர். என்னடா இது கேட்டால் உதைப்பேன், அது சங்கம் பேர் கேட்காத, கண்டிப்பாக கேட்டால் ஓச்சாலும் உதை பண்ணுவேன். இப்படியெல்லாம் இன்னும் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் படித்த ஒரு சமூக பார்வையோடு இருக்கக்கூடிய பலருடைய குரல்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா அவர் பேசல உண்மையான ஒரு கோபம் தெரிஞ்சுது. எய்ம்லெஸ்ஸாக ஃபோக்கஸ் இல்லாமல் எதாக இருந்தாலும் நான் எதிர்த்து பேசுவேன், எதாக இருந்தாலும் நாங்கள் தான், நான் சாமியை பார்க்க விட மாட்டேன், என்னையை பார்க்க விடுவேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோடு இந்த இளைஞர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு எரிச்சல். ஆனால் பேர் வச்ச உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பேரை வச்சா கடுப்பாவாங்க, நம்மளை கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குது, எரிச்சல் அடைய வாய்ப்பு இருக்குது, மற்றவங்க திட்ட வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அப்படி அவங்க எரிச்சல் அடைகிறதே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ரகல பாய்ஸ்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த ரகல பாய்ஸுங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு திருவிழாவில் ரகலை பண்ணிடுறது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுறது. அந்த பிரச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து பெரியவங்க ஊரில் இருக்கிற பெரியவங்கிட்ட போயிடும் அந்த பிரச்சனை. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிரச்சனையை வச்சு பேசிக்கிட்டே அவங்க டென்ஷனாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இதை பற்றி எங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கிடாமல் பண்ணுவோம். அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சந்தோஷம். எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்காம எங்களை மறுக்கிறீங்கள, இந்த மறுக்கிறதுக்கு உங்களை வெறுப்பேற்றி பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஊரில் ஆவாதங்களாம் யாருன்னா இருப்பாங்க சார், பெரியவங்களாக இருக்கிறது அவங்கள வந்து எதுவும் சொல்ல முடியாது, நேரில் எதுவும் பேச முடியாது. அதனால் ஆவாதங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காத என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டு அது மூலியம் அவங்கள வெறுப்பேற்றிடும் இல்லைங்களா? அதில் ஒரு சந்தோஷம். நம்ம போகிறப்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஓகே இவர் கடுப்பாயிட்டாரு, நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆனந்தம். நம்ம என்னதான் நல்லது பண்ண நினச்சாலும் அவங்க சொல்லுவாங்க இவனுங்க ஒரு மானங்கட்ட பசங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் அதையே அவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி வச்சோம்னா நமக்கு அதில் ஒரு சந்தோஷம். நீங்கள் எங்களையே கடுப்பேற்றுறீங்க, நாங்கள் உங்களை கடுப்பேற்றுறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். நீ எதை சொல்லி திட்டினி அதே பேரை வச்சு உன்னை கடுப்பேற்றுற. அரசியல்வாதிகள் எரிச்சல் அடைய வைக்கிறது. எலெக்ஷனில் நாங்களே இப்போ நிற்க வேணாம் சின்ன பசங்க அப்படிம்பாங்க. நாங்கள் 10 பேருக்கு நம்ம சங்கத்து உறுப்பினர்களுக்கு சுயேட்சை நிலைங்கிட்ட ஆளுக்கு ஒரு சின்னத்தை வாங்கின்னு ஓட்டை ஃபுல்லாக பிரித்து விடுறது. அதில் அந்த ஆள் தோற்று புலம்புன்னு இவனால ஒன்றும் இல்லாமல் வந்தானப்பா 3000 ரோட்டில் பிரித்து விட்டு போயிட்டானப்பா அப்படின்னு ஒன்னே ஜெயிக்க விட மாட்டேன். ஆமாம், ஜெயிக்க வேண்டிய ஆளே மாறுறாரு அந்த இடத்துல நம்ம ஓட்ட பிரிக்கிறதுனால. அதனால அரசியல்வாதிகள் எரிச்சல் அடைய வைக்கிறது. ஆக்சுவலாக இதை நீங்கள் கிண்டலாக பார்க்கலாம், இது ரொம்ப கரெக்டான வார்த்தையில் சொன்னால் இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான், இது அதிகாரத்தை உடைத்தல்.